Good evening and welcome to Patanjali Keshkanti Aha Mamiya Roho Marmagal powered by Tanjara. ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணி ஊருக்கு போவாங்க, இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ட்ராமாவுக்கு போவாங்க. ஆனால் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஃபேமிலியாக ஒரு அவுட்டிங்க்கு தைரியமாக போகலாம் அப்படின்னு ஒரு ஷோவை நம்பி வராங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் we are very very happy. இந்த நிகழ்ச்சி நிறைய மாமியார், மருமகள், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகன், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பாசப்பிணைப்பை இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கு அப்படின்றத கேள்விப்படும்போது, இந்த நிகழ்ச்சியை டெலிவிஷனில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பரிசோதித்து பார்த்துக்கிற சில விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தேங்க்ஸ் ஸோ மச். இவ்வளோ நாள் எங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். 3 அற்புதமான குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, நியூஸ் ரீடர் நிவேதிதா அண்ட் ஹர் லவ்லி ஃபேமிலி. அடுத்ததாக இன்னொரு பிரபலமான ஒரு நடிகர் அவங்களுடைய ஃபேமிலியோட வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் பிரபல சின்னத்திரை நட்சத்திரம் சாய் சக்தி அண்ட் ஹிஸ் லவ்லி ஃபேமிலி. மூன்றாவதாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக ஒன் அனதர் லவ்லி நியூஸ் ரீடர் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க. புட் யூ ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் தி லவ்லி ஜெயலக்ஷ்மி அண்ட் ஹர் லவ்லி ஃபேமிலி. ரொம்ப பிரைட் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஒரு 3 நல்ல ஃபேமிலி, ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கீங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. சிவன், பிரம்மா, விஷ்ணு மாதிரி 3 பேர் அப்படியே தன்னை மறந்த நிலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல குடும்ப தலைவனுக்காக எல்லா அழகும் அம்சங்களும் உங்கள் 3 பேருக்கு இருக்குது. பட் இந்த சைடு வந்து அம்மா, ஒய்ஃப் எல்லாருமே நம்மளை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குது. பட் எல்லா மருமகளுக்கும் மாமியார் தன்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு இருக்குது, மாமியாருக்கு மருமக தன்னை பற்றி என்ன சொல்ல போகிறான்னு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 4 ரவுண்டுடைய முடிவில் இந்த 3 டீமில் எந்த டீம் வின் பண்ணாலும் முதல் பரிசு யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வழங்கப்படும். அண்ட் ரன்னர்ஸ் அப்பா யார் வராங்களோ அவங்களுக்கும் தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் வழங்கப்படும். ஸோ இதெல்லாம் தாண்டி, இந்த காம்படிஷன்லாம் தாண்டி ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே இத்தனை பேர் வந்திருக்காங்க. மேடம், உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? One is unity. In family the relationship is, we give importance to relationship. அது ஒரு பெரிய இது. Secondly, எனக்கு 2 பசங்க. கௌஷிக் is the second one. பெரியவன் வந்து கார்த்திக். அவன் மேபி when he was in 5th and 6th அப்பவே அவன் சொல்லிட்டான், அம்மா ஒரு பையன் நாட்டுக்கு ஒரு பையன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டான். So he is working for the army. He's working for the army. Yeah. Oh, very nice, very very nice. Proud-ஆ இருக்கு. ஜெய் ஜவான். Yeah, so we are a nice united family. Thanks so much ma'am. இப்போ அடுத்ததாக நம்ம சாய் சக்தி. உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ வருஷம் ஆகுது? எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 years. 1.5 years ஆகுது. 1.5 yearsக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அம்மா சொன்னாங்க, பெங்களூர்ல எனக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ஃபேஷனாக ரொம்ப மாடலாக இருக்கணும் அப்படின்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கிராமம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். கிராமம் ட்ரெடிஷ்னல் விஷயம் மறைஞ்சிட்டே போகுது சில விஷயங்கள் எல்லாம். இப்போ இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மாடலா ரொம்ப மாறிட்டே வராங்க. ஸோ கிராமத்து பொண்ணாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்திலிருந்து தான் நான் ஒரு பொண்ணு தேர்ந்தெடுத்து. கிராமத்திலிருந்து ஒரு பெண்ணை ஒரு நவநாகரிக இளைஞன் சிட்டில இருந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிச்சயமா நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தேங்க்யூ. ஸோ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. இந்த சந்தோஷம் இன்னும் நிறைய தொடரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது நிவேதிதா, உங்கள் ஃபேமிலியை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அடிப்படையில் வந்து உங்களுக்கு நியூஸ் ரீடிங்ன்றது ஒரு பேஷன் இல்லையா? நியூஸ் ரீடிங் அப்படின்றது வந்து உங்களுடைய டைம் ஸ்லாட் எப்படி ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் மேனேஜ் பண்ணாங்க போஸ்ட் யோர் மேரேஜ்? ஆக்சுவலி ஜேர்னலிசம் என்னோட பேஷன். ஸோ நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கே இட் டுக் அ இயர் ஃபார் மீ. ஆக்சுவலி என்னோட நியூஸ் ரீடிங்கில் தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் என்னை மீட் பண்ணாரு. நியூஸ் ரீடிங்கில் தான் ப்ரோ, நல்லா இருக்கே இது. நியூஸ் ரீடிங் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மூவிஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கேட்டிருந்தோம். ஸோ அப்போ ஃப்ரெண்ட் ஆனது அப்படியே காதலாக பூத்து கல்யாணத்தில் முடிஞ்சு ஜாலியாக தான் போயிட்டு இருக்குது இவங்க ஃபேமிலியும். ஸோ இந்த 3 ஃபேமிலியும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அடுத்த 4 ரவுண்ட்ஸ் விளையாட போகிறாங்க. இந்த முதல் ரவுண்டுடைய பேர்
என்ன தெரியுமா? லெட்ஸ் ப்ளே என்னை தெரியுமா. பேசிக்கா இந்த ரவுண்டுடைய ரூல்ஸ்ல நீங்க 4 விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க கணவரையோ உங்க மகனையோ நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹிம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ரவுண்ட் இருக்கு. ரெண்டாவது, இந்த ரவுண்ட்ல மொத்தம் 2 கேள்விகள் தான் கேட்போம். சரியா? முதல் கேள்விக்கு நான் ஆப்ஷன்ஸ் தருவேன், ரெண்டாவது கேள்விக்கு தரமாட்டேன். மூணாவது, நான் கேள்வி கேட்டு முடிச்ச உடனே அந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்லேட்டில் நீங்கள் எழுதணும். சரியா? நான் சொல்லும்போது அந்த ஸ்லேட்டை நீங்கள் எனக்கு காமிக்கணும். திருப்பி இதே கேள்வியை உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மகன்கிட்ட நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அந்த பதிலும் நீங்கள் ஸ்லேட்டில் எழுதின பதிலும் 2 பேருமே எழுதின பதில் ஒத்துப்போச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு 100 மார்க்ஸ் கொடுப்போம். சப்போஸ் நீங்கள் சொன்ன பதிலில் யாரோ ஒருத்தர் தான் அவர் சொன்னதோட மேட்ச் பண்ணி கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அப்படி 2 பேருமே சரியாக எழுதலை, தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் எதுவும் வழங்கப்படாது. ஓகே? இந்த ரவுண்டில் நீங்கள்லாம் மட்டும்தான் இங்கே இருப்பீங்க. உங்கள் கணவன்மார்கள் உங்கள் மகனில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு தனி அறையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆன் திஸ் நோட் இந்த ரவுண்டை நம்ம விளையாட போகிறோம். லெட்ஸ் ப்ளே என்னை தெரியுமா. முதல் கேள்வி மதிப்புக்குரிய ஜெயலட்சுமி அவர்கள் ஃபேமிலிக்கு. ஓகே? மிஸ்டர் கௌஷிகை பற்றி ஒரு சாதாரண கேள்வி. அவர் கடவுள்கிட்ட அடிக்கடி கேட்குற ரெக்வஸ்ட் என்ன? 4 ஆப்ஷன் தரேன். பெரிய பணக்காரர் ஆகணும், சினிமா ஹீரோ ஆகணும், கிரிக்கெட்டர் ஆகணும், ஆர்மியில் சேரணும். இந்த 4ல் எது? ஓகே, 2 பேரும் அப்படி டர்ன் பண்ணி எனக்கு காமிங்க. கௌஷிக், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சரியா? கடவுள்கிட்ட நீங்கள் அடிக்கடி என்ன விண்ணப்பம் கேட்பீங்கன்னு கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு உங்கள் வீட்டில் யார் சரியாக பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பதிலை யார் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேருமே. 2 பேருமே? அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்னோட தேவை உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அப்படியா? அப்படி நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கிரிக்கெட்டர். கிரிக்கெட்டர். இந்த கேள்விக்கு உங்கள் வீட்டில் ஒரே ஒருத்தர் தான் சரியாக பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லை. 100% ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்குது, அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் யூனிட்டி இருக்குது அப்படின்றத முதல்ல ஒருத்தங்க சொன்னாங்க. அதெல்லாம் இந்த ஒரு பதிலே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கௌஷிக் யூ ஆர் டேம் ரைட். இந்த கேள்விக்கு உங்கள் மனைவி உங்கள் அம்மா 2 பேருமே சரியா கிரிக்கெட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம சாய் சக்தி ஃபேமிலிக்கு. சாய் சக்தி இருக்கார்ல, அவரு எப்போல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பார்? அவ்வளோதான். மாசத்துக்கு 2 தடவையா இல்லை மாசத்துக்கு 1 தடவையா? அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவையா இல்லாட்டி வாரத்துக்கு 1 தடவையா? அம்மா காமிங்க. சாய், இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதுவும் உங்கள் ஹேர் ஸ்டைலை பார்த்தா நீங்கள் எப்பயுமே எண்ணெய் வச்சு தான் குளிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ தடவை எண்ணெய் வச்சு குளிப்பீங்க தலைக்கு? இப்போ நான் ஆயுர்வேதிக்கில் வந்து ஒரு ஆயில் பாத் வாங்கியிருக்கேன். ஆயில் ஸோ வீக்லி 2 வந்து குளிக்கணும் ஆயில் பாத். வீக்லி 2. ஸோ வாரம் 2 தடவை. இந்த கேள்விக்கு உங்கள் வீட்டில் யார் கரெக்டாக பதில் சொல்லியிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா உங்கள் ஃபேமிலியில் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக வந்திருக்காங்க. வாரம் 1 தடவை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவியும் அம்மாவும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஐம் ஸோ சாரி. அடுத்ததாக நிவேதிதா ஃபேமிலி. மிஸ்டர் சரண், உங்கள் குடும்பத்தை எந்த படம் போல நம்ம குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். 4 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ வானத்தை போல, ஆப்ஷன் பி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, ஆப்ஷன் சி சூரிய வம்சம், ஆப்ஷன் டி வருஷம் 16.
பேர் காமிங்க பார்க்கலாம். சரண், சொல்லுங்க ஜி. இந்த கேள்விக்கு உங்க ஃபேமிலியில யார் கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு என் ஒய்ஃபும் சொல்லியிருப்பான், அம்மாவும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? ஏன்னா அவ்வளோ பாசம். அவ்வளோ பாசம் இல்லை, டெய்லி இதே விஷயத்த அவங்க கிட்ட 100 தடவை சொல்லி அவங்க ஆழ் மனசுல நீங்க இதை பதிய வச்சிருக்கீங்க. அப்படிலாம் இருக்காச்சு, அவங்களுக்கு தெரியும். ம், என் ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? ஆமாம். சரி, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்க? அது சொல்ல முடியலையே. பார்த்தீங்களா, டக்குன்னு சொல்லணும், எங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக, ஏன்னா ஒய்ஃபுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால 2 பேருமே சொல்லியிருப்பாங்க தான் என்னோட கெஸ். அப்படி என்ன படம்? சன் ஆஃப் மகாலட்சுமி. ஸோ ஜெயலட்சுமி மேடம், உங்க ஃபேமிலிக்கான அடுத்த கேள்வி. மிஸ்டர் கௌஷிக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு வீராங்கனை யார்? ரெண்டு பேரும் காமிங்க பார்க்கலாம். கௌஷிக் என்கிற கிரிக்கெட்டரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்டர் கௌஷிக். எஸ் ஜி. சொல்லுங்க ஜி, உங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு வீராங்கனை ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா நீங்க சொன்னதாங்க கேள்விப்பட்டோமே, அது உண்மையா? அப்படிலாம் இல்லை ஜி. அப்படிலாம் இல்லையா? கேள்விப்பட்டா மட்டும் அப்படியே உண்மையாயிடுமா அது? நீங்க மட்டும் உங்க ஃபேமிலியை சரியா புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க அம்மாவா ஒய்ஃபா யார் இது கரெக்டா பதில் சொல்லிருப்பாங்க? 2 பேருமே தப்பா சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் திஸ்? ஹவ்? இது வரைக்கும் இதை டிஸ்கஸே பண்ணது கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குங்கிறது இல்லை, இந்த விஷயத்தில் அவங்ககிட்ட சொன்னது கிடையாது. நான் நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லிருக்கீங்க? ஸ்டெஃபி கிராஃப். ஸ்டெஃபி கிராஃபா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக நம்ம சாய் சக்தி ஃபேமிலிக்கு. சாய் சக்தி வந்து காலையில ஷூட்டிங் இருந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு அலாம் வச்சு எந்திரிப்பார்? காமிங்க. சாய் சக்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வீட்டுக்கு தெரியாம என்ன வச்சு குளிச்சவரே? சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, எத்தனை நீங்க ஷூட்டிங் இருந்தா நீங்க எத்தனை மணிக்கு ஏந்துப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. இந்த பதில உங்க ஃபேமிலியில யார் கரெக்டா சொல்லிருப்பாங்க? மேபி 2 பேருமே கரெக்டா சொல்லிருப்பாங்க. ஆசம் ப்ரோ, ஆசம் ப்ரோ. பயங்கரமா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க உங்க ஃபேமிலியை பத்தி. நீங்க அந்த சிரிப்பு தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஜென்ரலா எந்த டைமுக்கு நீங்க ஏந்திருப்பீங்க? சம்டைம் வந்து 5:30 5 o'clock ஏந்திருப்பேன். சில நேரத்துல வந்து 6 o'clock 6:30 அந்த மாதிரி ஏந்திருப்பேன். ஓகே, பட் எப்பயாவது நீங்க 3 மணிக்கு ஏந்திக்கிற பழக்கம் இருக்கா? 3 o'clockல கூட நான் சம்டைம் ஏந்திருப்பேன். சம்டைம்ஸ். பட் ரெகுலரா பாத்தீங்கன்னா 5:30 6 தான். 5:30 6 தான். குட், 5:30 6 தான். இந்த கேள்விக்கு உங்க வீட்ல 2 பேருமே சரியா பதில் சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. பட் ஐ மஸ்ட் சே, இந்த கேள்விக்கு உங்க மனைவி ரொம்ப சரியா பதில் சொல்லிருக்காங்க. வெரி நைஸ் ஆஃப் ஹர், நல்லா கரெக்டா சொல்லிருக்காங்க. ஆனா அம்மா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 3 மணிக்கு நீங்க எந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம நிவேதிதா ஃபேமிலிக்கு, ஐயோ பயங்கரமான கேள்வி. பாவம் சரண். மிஸ்டர் சரண், எத்தனை முறை சொன்னாலும் மாத்திக்காத விஷயம் என்ன? சரண், சொல்லுங்க ஜி. எத்தனை முறை சொன்னாலும் நீங்க மாத்திக்கொள்ளாத ஒரு விஷயத்தை பத்தி நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது உங்க ஃபேமிலியில யார் உங்ககிட்ட கரெக்டா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. 1 இருந்தா 2 இருந்தா பரவாயில்ல. அதனால தான் சொல்றேன். அம்மா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி வந்து நீங்க எந்த விஷயத்த வந்து எத்தனை தடவை சொன்னாலும் இது வரைக்கும் மாத்திக்கிட்டதே இல்லை? எந்த வேலையும் சொன்னாலும் உடனே செய்ய மாட்டேன். அந்த விஷயத்த நான் என்னைக்குமே மாத்தினதே இல்லை. அப்படியா? ஆமா, அதர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன். அதாவது நம்ம அம்மா தானே, நம்ம ஒய்ஃப் தானே, பொறுமையா செய்வோம்
அப்படின்னு ஒரு இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆம்பளைங்க பண்ற தப்பு. தே டேக்கிங் விமன் ஃபார் கிராண்டட். சாரி சொல்லுங்க. சாரி ஆ? அம்மா, கை கூப்பி சொல்லுங்க. சாரி அம்மா, அப்போ ஒய்ஃப் யார் சாரி சொல்லுவா? சாரி மனைவி, மனைவி அம்மா. முதல்ல உங்க ஒய்ஃப் வந்து ஆங்கர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? லேசி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுதாங்க அதுக்கு அர்த்தம். அதான் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு சொல்ல வரணும். ஓகே, தேங்க்ஸ். மாமியார் ஆஹா மருமக ஸ்வாஹா. ஸோ முதல் சுற்றுடைய முடிவில் இவங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். முதல்ல ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி 100 மதிப்பெண்கள், கங்க்ராச்சுலேஷன். சாய் சக்தி அண்ட் ஃபேமிலி 50 மதிப்பெண்கள். நிவேதிதா ஃபேமிலி 150 மதிப்பெண்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் இந்த ஸ்கோரு. இதுக்கு அடுத்த ரவுண்ட், இதுக்கு அடுத்த ரவுண்ட், இதுக்கு அடுத்த ரவுண்ட், 3 ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கோர்ஸ் எப்படி மாறுது அப்படின்றத பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு ரெண்டாவது ரவுண்ட் ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ரவுண்ட். லெட்ஸ் ப்ளே உனக்கும் எனக்கும். இந்த ரவுண்ட்ல எத்தனையோ தருணங்கள் ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் நடந்திருக்கும். அந்த தருணத்துல ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்து ஒவ்வொரு மாமியார்கிட்டையும் நாங்கள் சொல்லுவோம். அதில் ஒரு 3 சம்பவங்களை அவங்க சொல்லணும். அதை ஒவ்வொரு மருமகள்கிட்டையும் நாங்கள் திருப்பி கேட்போம். அவங்க அதை எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க சொல்கிற 3 சம்பவங்களும் அதே மாதிரி அந்த மருமகள் சொல்கிற 3 சம்பவங்களும் எல்லாமே ஒத்து போச்சுன்னா 600 மதிப்பெண்கள் ஒரு டீமுக்கு வழங்கப்படும். சப்போஸ் 2 மட்டும்தான் ஒத்து போச்சுன்னா 400 மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒன்னே ஒன்று தான் ஒத்து போச்சுன்னா 200 மதிப்பெண்கள். எதுவுமே ஒத்து போகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய ஃபீலிங். சரியா? லெட்ஸ் ப்ளே உனக்கும் எனக்கும். ஸோ முதல் சூழல் வந்து ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு வருதுமா? நீங்களும் உங்க மருமகளும் உங்க வீட்டில் எதை பற்றி கலந்து உரையாடுவீர்கள்? நிறைய எதை பத்தி நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. மிஸ்டர் சிந்துஜா கிட்ட பேசுவோம். மிஸ்டர் சிந்துஜா, யா ஹாய். நீங்களும் உங்க மாமியாரும் வீட்ல அடிக்கடி எதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு ஒரு 3 விஷயங்களை அவங்க உதாரணமா சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் திங் அவங்க பையனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹிஸ் கரியர் எப்படி வந்து பில்ட் பண்ணுறாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன் ஃபேமிலி வந்து எப்போவுமே யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷி வில் பி ரீஹைட்ரேட்டிங் ஆல்வேஸ். த லாஸ்ட் திங் இஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், கோவப்படக்கூடாது, நீ நல்லா சாப்பிடணும். மேக்ஸிமம் என்னை பற்றி பேசினா அந்த மாதிரி பேசுவோம். ஓகே, இப்போ உங்க மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யா. ஓகே, இதே மாதிரி சிரிச்சிட்டே இப்படியே வாங்க பார்க்கலாம். சிந்துஜா, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் வீட்டில் இவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஓகே, வெரி ஆனஸ்ட். அதுவும் நீங்களும் உங்கள் மாமியாரும் இவ்வளோ சீரியஸான டிஸ்கஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு எல்லா ஃபேமிலியிலும் பண்ணுறது தான். பட் உங்கள் ஃபேமிலியில் நிறைய சீரியஸாக இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ லெட்ஸ் see உங்கள் மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மைண்ட் இஸ் ட்ரெஸ்ஸஸ். எங்கே நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்கும், எந்த பிராண்டு வாங்க. வாவ், பலே பலே. அடுத்தது ஷீ இஸ் பேசிக்கலி அ ஃபுட்டி. எந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன நல்ல ஃபுட்டு கிடைக்கும், எங்கே போகலாம், எப்போ போகலாங்கிறது வில் டைம் அவுட். தேர்ட் இஸ் கௌஷிக் அண்ட் என் ஹஸ்பண்ட் 2 பேரையும் சமாளிக்கணும். How do we convince them to go out or we go out ourselves convincing them? ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க, தனித்தனியாக வேற யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க? நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜென்ரலாக கேட்டதுனால நாங்கள் ஜென்ரலாக கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்க? வீட்டில் என்ன பயங்கர சீரியஸாக அப்படியே உட்காந்து நாங்கள் 2 பேரும் இந்தியன் எல்ஓசி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். யூஎன்லேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய கிராண்ட்ஸ் பற்றி நீங்கள் அப்படி போயிடுவீங்கன்னு நினச்சேன் அடுத்தது. இல்லை இல்லை. பட் ஐ மஸ்ட் சே சிந்துஜா, நிஜமாவே நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக அழகாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க. பட் எதுவுமே மேட்ச் ஆகலை. அதனால ஐ எம் ஸோ சாரி. உங்களுக்கு என்னால் மதிப்பெண்கள் தர முடியாது. ப்ளீஸ் கோ ஜாயின் யுவர் ஃபேமிலி. இப்போ சாய் சக்தி ஃபேமிலி தான் அடுத்த ஃபேமிலி. அதாவது கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணை வந்து சிட்டிக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க கல்யாணம் பண்ணி. அவங்களும் வந்து ஒரு 1.5 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்கம்மா. ஸோ இன்னும் உங்கள் மருமகள் என்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும், இந்த நம்ம சிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை உங்கள் மருமகளும் சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மிஸ்ஸஸ் அனீஸ் சாய் சக்தி,
இதே விஷயங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அனீஸ் வணக்கம். வணக்கம் சார். இப்ப என்னன்னா உங்க மாமியார் கிட்ட நாங்க கேட்டோம், கிராமத்துல இருந்து அனீஸ் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்களே, இன்னும் சில விஷயங்களை அவங்க நல்லா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, இதை மாத்திக்கலாம், இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் அடிக்கடி அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, எதெல்லாம் மாத்திக்கணும்னு? கிராமத்துலேருந்து வந்திருக்கனால பேச்சு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்களா நீங்க? ஆமாம், அது கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ட்ரெஸ்ஸிங் ஒழுங்கா போடணும், தலை வாரணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து சமையல் செய்ய சொல்லியிருக்காங்க. அனீஸ், நீங்க 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்க மாமியார் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? ஆமாம். அப்ப இங்க வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். கம். மாமியார் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சரி வாங்க பார்ப்போம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மாடலா சாரியே கட்டின்னு இருக்கோம். அப்புறம் சமையல் கற்றுக்கணும். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் சிரிப்பை கம்மி பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கிறேன். எனி டைம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எனி டைம் சிரிக்கிறது தப்பான இல்லை, விஷயமா? ஈஸியாக எல்லாரும் ஏமாத்திடுவாங்களே ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தா. ஒரு சிரிப்புனா அது ஒரு அளவு இருக்கு அப்படின்னு ஒரு நீங்களும் உங்க மாமியாரும் வந்தப்போ ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் ஒத்துமையா வந்தீங்க. 2 பேரும் ரொம்ப ஸ்டைலா கையில பேக் எல்லாம் மாட்டிட்டு வந்தாங்க. ஹே யூ நோ, நாங்கெல்லாம் பயங்கரம் அப்படின்னு. இது வரைக்கும் இந்த ஷோல யாருமே அப்படி வந்தது இல்லை. நாங்கள் வந்ததுலேருந்து அதான் நோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் கரெக்டாக ஒத்து போனதுனால சாய் சக்தி அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்டுடைய மொத்த மதிப்பெண்களான 600 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ அடுத்ததாக நிவேதிதா ஃபேமிலி, உங்க மருமகள் வந்து நியூஸ் வாசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுலயே உங்களுக்கு பிடித்த 3 விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நிவேதிதா எந்த அளவுக்கு மேட்ச் பண்ணி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்பீக் டு நிவேதிதா. நிவேதிதா, நீங்க நியூஸ் படிக்கிறதுல அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை உங்ககிட்டயும் அவங்க ஷேர் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்னோட ஹேர் ஸ்டைல் ஒன்று. அதுக்கப்புறம் நான் வந்து படிக்கும் போது தலையை ரொம்ப ஷேக் பண்ணி படிப்பேன். ஏன் துபாயில இருக்கீங்களா? நாட் லைக் தட். அது வந்து என்னோட ஹேபிட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சிரிச்சுட்டே இருப்பேன், அப்புறம் கண்ணடிப்பேன் டக்கு டக்குன்னு. என்னோட லெஃப்ட் ஐஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கும். எப்படி நியூஸ் படிப்பீங்க அப்படின்னு எனக்கு புரியலையே. கண் அடிச்சுக்கிட்டே நியூஸா? கண் அடிச்சுக்கிட்டே நியூஸ்ல ஆட்டோமேட்டிக்காக என்னோட லெஃப்ட் ஐஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் அது வந்து அடிக்கடி என்ன கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மம்மி. ஸோ இது 3 தான். சரி நிவேதிதா, உங்க மம்மி என்ன சொன்னாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே ஆசைப்படுறீங்க? அஃப்கோர்ஸ். வாங்க ப்ளீஸ் இங்க வாங்க. பாரா எங்க மாமியாரை எப்படி சொல்லியிருக்காங்க பாரா அப்படின்றாங்க. இப்போ நிவேதிதா பாருங்க, வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் தான், அந்த தமிழே தெரியாது. ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் தமிழில் நல்லா வாசிப்பா. அடுத்ததுமா, வீட்டில் நம்ம பேசுகிற வாய்ஸ் அது வேறு மாதிரி இருக்கும், அங்கே நியூஸ் வாசிக்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை நியூஸ்ல யாராவது டப்பிங் கொடுக்குறாங்களா? இல்லை, இங்கே வந்து ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பேசுவா, அங்கே பேசும்போது அது அந்த இதுவே வேறு மாதிரி இருக்கும். 3வது எந்த விஷயமா ரொம்ப பிடிக்கும்? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிப்பா அவள். நான் கொஞ்சம் நல்லா எதனா ஜுவல்ஸ் போட்டுக்கோ, கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் போட்டுக்கோன்னாலும் இல்லை மம்மின்னுட்டு சிம்பிளாக தான் போட்டுன்னு போவா. இதுக்கு மேலே நிவேதிதா அழறதை என்னால் கண்ணால் பார்க்க. ஸோ என்னன்னா, போங்க உங்கள் மாமியார் நீங்களும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போய் நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு நான் நியூஸ் பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு ஒவ்வொருத்தரையும் நியூஸ் படித்து முடித்தோடனே இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு பேசுங்க. நிவேதிதா ஃபேமிலி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. 3மே மேட்ச் ஆகாதனால அவங்களுக்கு எந்த மதிப்பெண்ணும் என்னால் வழங்க முடியல. ஸோ ஐ எம் ஸோ சாரி நிவேதிதா, இந்த ரவுண்டில் உங்களுக்கு எந்த மதிப்பெண்களும் என்னால் வழங்க முடியல. ஓகே, இந்த 2வது சுற்றுல யார் யார் என்னென்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி மதிப்பெண்கள் எதுவும் பெறவில்லை. ஐ எம் ஸோ சாரி. அண்ட் சாய் சக்தி ஃபேமிலி 600 மதிப்பெண்கள். அண்ட் நிவேதிதா ஃபேமிலி அவங்களும் மதிப்பெண்கள் எதுவும் பெறவில்லை. ஓகே, ஸோ இதுதான் இந்த ரவுண்டுடைய முடிவு. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பஸர் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஜாலியான ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட், இதெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. We are going to play the interesting round number 3. இந்த ரவுண்டு பேர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா குதூகலமாயிடும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ரவுண்ட் இது. இந்த ரவுண்டுடைய பேரு அடிப்பே சொல்லி ஏ மாமியார் கில்லி. வாட் அ லவ்லி நேம்.
இந்த ரவுண்டுக்கு 4 ரூல் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஒரு பஸ்ஸர் ரவுண்ட். ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸர் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணோம். பாயிண்ட் நம்பர் 1. நான் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணோம். யார் பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். கேள்வி கேட்டு முடிச்ச உடனே என்னோட மாமியாருக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எந்த மருமகன் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பஸ்ஸர் பிரஸ் பண்ணும். பஸ்ஸருக்கு உங்க மாமியார் கரெக்டான பதில் சொன்னாங்கன்னா 100 மதிப்பெண்கள் அப்படியே வழங்கப்படும். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணி உங்க மாமியார் தப்பான விடை சொன்னாங்கன்னா -100, கரெக்டா பதில் சொன்னா +100. இந்த நிகழ்ச்சியோடைய முடிவில் எந்த அணி ஜெயிக்குதோ அவங்களுக்கு தாம்பூலியா.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசா கிடைக்கும். அண்ட் ரன்னர்ஸ் அப்பா யார் வராங்களோ அவங்களுக்கும் தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பஸ் பரிசாக கிடைக்கும். சரியா? முதல் கேள்வி, இருக்க இடம் கொடுத்தால் டேஷ். அடிச்சாங்க பாருங்க ஜெயலட்சுமி ஃபேமிலி. வாங்க, என்ன பஸ்ஸர் அடிச்சுட்டு கனத்த மௌனத்தில் இருக்கீங்க? வந்தது பஸ்ஸர் சத்தம் மட்டும் தானா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க மேடம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டிக்ளைன் பண்ணுறீங்க. வெயிட் ப்ளீஸ். பஸ்ஸர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு ஆன்சர் தெரியல. இதுவும் நெகட்டிவ் மார்க்கிங்க்கு போகும், அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் வெரி வெரி சாரி. இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னா, இது நான் ரொம்ப லோக்கலாக சொல்லியிருந்தேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்குவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டீங்க, என் டைம் முடிஞ்சிருச்சு. ஐ எம் ஸோ சாரி. ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு -100. எடுத்த உடனே மைனஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய முதல் படம் எது? அடிச்சாங்க பாருங்க ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி. சொல்லுங்க. அபூர்வ ராகம். அபூர்வ ராகங்கள் என்பது மிகச் சரியான பதில். 100 மதிப்பெண்கள். அனீஸ், பசர்னு ஒன்று தெரியல, அமைக்கினா சத்தம் வரும். ஓகே, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. தஞ்சாவூர் பத்தி ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம். அடிச்சாங்க பாருங்க, அங்க பாருங்க நிவேதா ஃபேமிலி அடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. தஞ்சாவூர் ஜெகதீஸ்வரர் கோயில் இருக்கு. மிகச் சரியான பதில். ஸோ இதன் மூலம் நிவேதா ஃபேமிலிக்கு 1000 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? 100 மதிப்பெண்கள் தான். சரியா? மகாபாரத போர் நடந்துச்சுல, அது வேறு எப்படி அழைக்கப்படுகிறது? மகாபாரத போரை வேற எப்படி சொல்லுவாங்க? நிவேதா ஃபேமிலி தான் பஸ்ஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. ஆண்டி சொல்லுங்க. குருக்ஷேத்திர போர். மிக சரியான பதில். ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி முத்துக்குளியல். அது எந்த ஊர்? அடிச்சாங்க பாருங்க ஜெயலட்சுமி. தூத்துக்குடி. மிக சரியான பதில். அண்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியஸ்ட் கேள்வி. 3 ரவுண்ட்ல 2 ரவுண்ட்ல ஏதோ ஒரு ரவுண்ட்ல இதை வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுதான் பத்தி தான் கேள்வியே. ஓகேவா? 0. இந்த பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த நாடு எது? ஐயோ அடிச்சாங்க பாருங்க நிவேதா ஃபேமிலி. ஐயோ ஆண்டி சொல்லுங்க. ராமானுஜர். பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்ச ராமானுஜரா? பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த நாடு எது? இந்தியாவா? இந்தியாவா? என்ன கேக்குறீங்க? இந்தியா. கொஞ்சம் டவுட்ஃபுல்லா சொல்ற மாதிரி இருக்கு. டவுட்டா தான் சொல்றீங்க. சோ இந்தியா நம்மள என்னைக்குமே கைவிட்டது இல்ல. யூ ஆர் ரைட், இந்தியா. இதுதான் கேள்வி. நாயை மலையாளத்துல எப்படி அழைப்பாங்க? அடிச்சாங்க பாரு. வெயிட் பண்ணுங்க. நிவேதா ஃபேமிலி மறுபடியும் வந்து பஸ்ஸர் அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லுங்க. பட்டியா? நாய். நிவேதா ஃபேமிலி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு படத்தோட கதை. நான் பாட்டு கதை சொல்லிட்டே போவேன். இது எந்த இடத்துல உங்களுக்கு என்ன படம்னு தெரிஞ்சாலும் நீங்க பஸ்ஸர் பிரஸ் பண்ணணும். நான் சொல்லி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெடியா? ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிட்டியை விட்டு இன்னொரு சிட்டிக்கு ஒரு மேட்ச் விளையாட போறாரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய ரவுடி ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவருக்கே தெரியாம அந்த ரவுடியை போட்டு தர்மடி அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டாங்க. ஜெயலட்சுமி ஃபேமிலி அடிச்சு முடிச்சிட்டாங்க. கில்லி. ஷுவரா தெரியுமா? கில்லி என்பது மிக சரியான பதில். அதுதான் சொல்லி என் மாமியார் கில்லி. வா, மாமியார் கில்லி நீங்க நினைக்கிறீங்களே, அதுவே சந்தோஷம் தான். வெல், இந்த ரவுண்டுடைய முடிவில் ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி 200 மதிப்பெண்கள். வெல் டன். அண்ட் சாய் சக்தி ஃபேமிலி மதிப்பெண்கள் எதுவும் பெறவில்லை. அடுத்ததாக நிவேதா ஃபேமிலி 400 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த ரவுண்டுடைய முடிவில் இதுதான் இவங்களுடைய ஸ்கோர்ஸ். அடுத்த ரவுண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி ரவுண்ட். அதில் எப்படி மருமகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். 4வது ரவுண்ட் ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த 3 ஃபேமிலிஸ் இது வரைக்கும் விளையாடி இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஜெயலட்சுமி ஃபேமிலி
300 மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கீங்க. சாய் சக்தி அண்ட் ஃபேமிலி 650 650 பாயிண்ட்ஸ். நிவேதிதா ஃபேமிலி இது வரைக்கும் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 550 மதிப்பெண்கள். வெல்டன். இந்த ரவுண்டுடைய ரூல்ஸை சொல்றேன். மாமியாருக்கு மருமகள் மேக்கப் போடணும், இதுதான் இந்த ரவுண்டுடைய ரூல்ஸ். இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு டீமுக்கும் நாங்கள் கொடுக்க போகிறது 100 வினாடிகள், 100 செகண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த 100 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் இந்த ரவுண்டை டிசைட் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மருமகள் மாமியாருக்கு மேக்கப் போடும்போது மருமகளுடைய கண்ணெல்லாம் கட்டிடுவோம். இந்த ரவுண்டுடைய சிறப்பு என்னென்னா, யார் கம்மியான டைமில் மேக்ஸிமம் கரெக்டாக மேக்ஸிமம் பொருட்களை யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டாக 600 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதுக்கு அடுத்தது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 400 மதிப்பெண்களும், அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்களுக்கு 200 மதிப்பெண்களும் வழங்கப்படும். அண்ட் இந்த ரவுண்டுடைய பியூட்டி என்னென்னா, யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்களோ, இது வரைக்கும் யாருக்கு நிறைய மதிப்பெண்கள் இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யாருக்கு லோவஸ்ட் மார்க்ஸ் வந்திருக்கோ அவங்க தான் லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் ப்ளே என் மருமகள் சூப்பர் ஸ்டார். முதல்ல சாய் சக்தி ஃபேமிலியிலேருந்து சாய் சக்தியுடைய அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வாங்கம்மா. Your time starts now. அங்க எங்கேயோ எடுத்து வை. அவன் வைக்கல வை. அது பக்கத்துல அப்படியே ஸ்டிக் பண்ண அப்படியே இருக்கு. அது பக்கத்துல பேன் கேக் அதை எடுத்துடு. வேடு ஃபேஸ் அப்ளை பண்ணு. செகண்ட் ஓவர். சீக்கிரம். லிப்ஸ்டிக் எடு. அப்படியே இந்த சைடு வா. அங்க லிப்ஸ்டிக் இருக்கு பாரு. லிப்ஸ்டிக் எடு. இல்ல இந்த சைடு, இந்த பக்கத்து. இது வரைக்கும் மொத்தம் 2 ஐட்டம் தான் யூஸ் பண்ணுவீங்க. சீக்கிரம். 60 செகண்ட் அவுட். லிப்ஸ்டிக் தானே அது? ஐயோ, பாத்தீங்களா? இதுதான் இவங்க மாமியார். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்க. எம்பிட்டு பாசம் இந்த பொண்ணுக்கு. எப்படி மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்றத இந்த கண்ணாடியில் உங்க மாமியாருக்கு நீங்க கொடுங்க. உங்க மாமியார் கொடுங்க பாருங்க. ஐயோ, என்னங்க பட்டாசு வெடிச்ச மாதிரி 2 பேரும் போயிட்டோம். சரியா தான் இருக்கு. பரவாயில்ல. மாமியார் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஆண்டி, நல்லபடியாக மேக்கப்லாம் போட்டுட்டீங்க. அப்படியே போய் உங்கள் பிளேஸில் நில்லுங்க. கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்றது தெரியும். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நிவேதிதா ஃபேமிலியிலேருந்து அவங்க மாமியாரை நம்ம கூப்பிடலாம். மேடம் ப்ளீஸ் வர முடியுமா? ஸோ தன்னுடைய மாமியாரை அழகுபடுத்துவதற்காக ஒரு வீராங்கனையாக இப்போது நிவேதிதா அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். நிவேதிதா, your time starts now. ஓகே நெக்ஸ்ட் போங்க போதும். நாற்பது செகண்ட் ஆயிடுச்சா? போதும். ஓகே ஆயிட்டாங்க. அறுபது செகண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டு நீ. ஓகே 80 செகண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நிவி. லாஸ்ட் 20. அங்க பாரு ஐப்ரோ அந்த இது இருக்கு பாரு. அது அங்க ஸ்டிக் இருக்கு பாரு. அதே தான் கரெக்ட். சூப்பர். லாஸ்ட் 10ல ஏதோ ஒரு லெவல்ல வந்துட்டாங்க. டைம் அவுட். கடையடைப்பு.
பாருங்க உங்க பாவியார் அடிக்கு என்ன பண்ணுங்க. ஐயோ பண்ண உங்களுக்கே இப்படி சிரிப்பு வருது, பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஐயோ 2 பேரும் மாத்தி மாத்தி வெக்கப்பட்டு சிரிக்கோ, நீங்க அதுக்கு மேல சிரிக்கிறீங்க. அப்பா சரி ஆண்டி, நல்ல மேக்கப் போட்டிருக்காங்க. நம்ம ப்ரொஃபஷனல் வந்து நீங்க கரெக்டான நல்ல மேக்கப் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ட்ரை பண்ணி நிஜமாவே நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். யூ கேன் கோ அண்ட் ஜாயின் யுவர் ஃபேமிலி. இந்த நிகழ்ச்சியில் இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். 2 ஃபேமிலியில் 2 மருமகளும் தன்னுடைய மாமியாருக்கு கண்ணை கட்டிட்டு கண்ணாபிரான் மேக்கப் போட்டிருக்காங்க. 3வது மருமகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜெயலட்சுமி ஃபேமிலி தான் 300 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க 3 ரவுண்டும் சேர்த்து. ஸோ 100 செகண்ட்குள்ளே அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இதை மொத்தமாகவே அவங்க வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய போகுது. அதனால் ஜெயலட்சுமி ஃபேமிலியிலேருந்து ஜெயலட்சுமி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். வரும்போது நல்லா தான் வந்தீங்க, போகும்போது நல்லா போனோம் அப்படின்னா அது உங்கள் மருமகள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் மருமகள் சிந்துஜாவை அன்புடன் மேடை கழிக்கிறோம். Your time starts now. சார் நீங்க சொன்னா சார் வேடி பகுடு, நீங்க ஆடியன்ஸ் இல்ல சார், ஹஸ்பண்ட் சார். ஓகே 20 செகண்ட்ஸ் இதே போன மாதிரி இருக்கு. போதுங்க 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளவுதான் பண்ணுவீங்க? இன்னும் ஒரே பேஸாவே போட்டு இருக்காங்க. 40 செகண்ட்ஸ் அப்பு. அறுபது செகண்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஓகே ஓகே, ஒரே ஐட்டம்ல எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பீங்க? 75 செகண்ட் ஆயிடுச்சு. மேல மேல கொஞ்சம் மேல லிப்ஸ்டிக் இருக்கு. அதான் லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். ஐயோ லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருக்கு. இதுல ஓபன் பண்ணிட்டாங்க. அப்படியே மீச வரங்க. முடிஞ்சு போச்சு. டைம் அப். இப்போதைக்கு யார் இதை ஜட்ஜ் பண்ண வர போறாங்க அப்படின்னா, மேக்கப் துறையில பல வருடங்களாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேக்கப் மேனா இருக்கக்கூடிய மிஸ்டர் துரை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் துரை. துரை சார், பேசிக்கா உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும், பட் மக்களுக்காக ஒரு அறிமுகம் உங்களை பத்தி. 33 இயர்ஸாக சினி ஃபீல்டில் இருக்கேன். மறைந்த நடிகர் டைரக்டர் மணிவண்ணன், மலையாள ஆர்டிஸ்ட் ராஜன் பி தேவ், இப்போ வந்து தேவன் சார், அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷமும் நான் 33 இயர்ஸ் ஆஃப் மேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் துரை சார் இன்னைக்கு உங்களை இங்கே பார்த்ததில். இப்போ நம்மளுடைய இதுபடி யார் இருக்கு இதுக்கு அதிகமான மதிப்பெண்கள் கொடுப்பீங்க, யார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் 600 மார்க்ஸ் நம்ம கொடுப்போம். 600, 400, 200. யாருக்கு 600 கொடுப்பீங்க, யாருக்கு 400 கொடுப்பீங்க, யாருக்கு 200 கொடுப்பீங்க? இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக இருக்குது. அதாவது ஜெயலட்சுமி ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெளிவாக இருக்கு. சரி, அவங்களுக்கு எவ்வளோ, எந்த பிளேஸ் கொடுக்கலாம்? 600 அவங்களுக்கு கொடுத்துடலாம். வாவ், வாட் அ வாவ். அடுத்தது வந்து அவங்களுக்கு 400 தரலாம். அவங்களுக்கு 400. வாவ், நிவேதிதா ஃபேமிலி நல்லா பண்ணியிருக்காங்க, 400 தரலான்றாங்க. அடுத்தது ஓகே, சாய் சக்தி ஃபேமிலிக்கு 200 தரலாம். பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதனால ஜெயலட்சுமி ஃபேமிலிக்கு 600 மதிப்பெண்கள், நிவேதிதா ஃபேமிலிக்கு 400 மதிப்பெண்கள், அண்ட் சாய் சக்தி ஃபேமிலிக்கு 200 மதிப்பெண்கள்.
அண்ட் தேங்க்ஸ் துரை சார், எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ மொத்தமாக 4 ரவுண்டுகளுடைய முடிவில் என்னென்ன மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலி 900 மதிப்பெண்கள். சாய் சக்தி அண்ட் ஃபேமிலி 850 மதிப்பெண்கள். அண்ட் நிவேதிதா ஃபேமிலி 950 மதிப்பெண்கள். ஸோ இதன் மூலமாக இந்த எபிசோட்ல வின் பண்ணது நிவேதிதா அண்ட் ஃபேமிலி. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு, நிவேதிதா ஃபேமிலிக்கு தாம்பூலியா.com வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ். கங்க்ராச்சுலேஷன் ஆன் பீயிங் வின்னர்ஸ். சரி, எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதை பற்றி? ஆக்சுவலி இது வரைக்கும் நான் ஆன் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆயிருக்கேன். பட் என்னோட மதர் இன் லா அண்ட் ஹஸ்பண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கமிங். ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி எக்ஸைட்டட். ஓகே, ஸோ இதே வந்து உங்கள் நியூஸ் ஃபார்மேட்டில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி சொல்வீங்க? ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சனி மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிவேதிதா மற்றும் குடும்பத்தினர் சிறந்த மருமகள் மற்றும் மாமியார் பட்டத்தை தட்டிச் சென்றனர். தட்டிட்டு போயிட்டாங்க, அங்கே தான் அதை நீங்கள் கவனிக்கணும். பரவாயில்ல, இது தலைப்புச் செய்தியாக டெய்லி ஓடும் வீட்டில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பி. உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் யூ. தேங்க்யூ. அடுத்ததாக ரன்னர் அப் யாருக்கு போக போகுது அப்படின்னா, இந்த ரவுண்டோடைய பிகினிங்கில் லாஸ்ட் ரவுண்டில் மொத்தமே 300 மதிப்பெண்கள் தான் பெற்றிருந்தாலும் இந்த ரவுண்டோட எண்டில் ரொம்ப அமேசிங்கான, அதை சொல்லுவாங்க எண்டில் மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் நிஜமாவே எண்டில் மேக்கப் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால ரன்னர்ஸ் அப்பா வந்திருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அண்ட் ஃபேமிலிக்கு தாம்பூலியா.com வழங்கக்கூடிய இந்த 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ். கேன் யூ ப்ளீஸ் கம்? இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஹவு டிட் யூ ஆல் என்ஜாய்? This is actually a very fantastic program. As I told you, I had never expected that with my family I would be coming for this. But it's a very joyful ride, and I think, you know, this next generation, at least, we will just break up the ice saying that it will not be a Mamiyar Marumagal anymore. It will be like a mother and daughter. இப்போ அழகா இதே தமிழில் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, கடைசியாக சொன்னது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மாமியார் மருமகளாக இல்லாமல் ஒரு அம்மாவும் பெண்ணாவும் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு ப்ரோக்ராம் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பட் இது வரைக்கும் நல்லா டஃப் கொடுத்த சாய் சக்தி ஃபேமிலி நிஜமாவே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் 3 கொஸ்டினுக்கும் கரெக்டாக 3மே கரெக்டாக மேட்ச் பண்ணீங்க. பட் 50 மார்க்கில் தான் மிஸ் ஆச்சு. பட் சாய் சக்தி ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்ததுக்கு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு கான்செப்ட். நிறைய ஷோஸ் பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வெரி நைஸ். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வோட இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல மொமெண்ட்டோட முடிவடையுது. ஸோ இதே மாதிரியான ஒரு சந்தோஷமான குடும்பத்தினருடன், சந்தோஷமான சுற்றுகளுடன் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, this is Balaji saying tata bye bye. இது பதஞ்சலி கேஷ்காந்தி ஆஹா மாமியார் powered by Tanjara. Bye. Say bye 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 bye. எல்லாரும் bye சொல்லுங்க.